பார்த்தாலும் பாக்குற ஒரே நியூஸ் வந்து மகாராஷ்டிராவோட டெபுட்டி சிஎம் அஜித் பவர் போன பர்சனல் பிளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான். எஸ், மும்பைல இருந்து பூனே போறதுக்காக காலையில 8:10 AM ஏறி இருக்காரு. 8:45 AM அந்த ரேடார்ல இருந்து இந்த பிளைட் டிசப்பியர் ஆயிடுச்சு. எங்கன்னு தெரியும்போது கீழே கிராஷ் ஆகி கிடக்குது. இல்ல அவர் மட்டும் இல்ல, அவர் க்ளோஸ்டு பர்சன் ஒருத்தர், அவருடைய செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர், பைலட் அண்ட் கோ பைலட்னு சொல்லிட்டு 5 பேரு யாருமே உயிர் தப்பிக்கல. இந்த ஜெட்டோட மாடல் லியர் ஜெட் 45. இது டெல்லி பேஸ்ட் விஎஸ்ஆர் கம்பெனியோடது. இதுல நிறைய கருத்துகள் வருது. நிறைய பேர் இது பொலிட்டிக்கல் சதி அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் பைலட் தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பைலட் அவ்வளவு ஈஸியா, அதுவும் பர்சனல் சார்ட்டர்ட் ஜெட்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இல்ல ஒரு டேலண்ட் இல்லாத பைலட்ஸ கண்டிப்பா வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி சுத்தி பார்த்தாலும் இது ஒரு ஆக்சிடென்ட் தான். இது மாதிரி பர்சனல் ஜெட்ஸ்ல கிராஷ் ஆகி நிறைய பேர் இறந்து போறாங்க. இப்போ ரீசெண்டா 2025ல கூட பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிருந்தாரு. அதுக்கு முன்னாடி போனா பிபின் ராவத் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரும்போது இறந்து போயிருந்தாரு. இட்ஸ் பியூர் ஆக்சிடென்ட். நம்ம எல்லாத்துக்குமே யாரையாவது ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா?